வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget-friendly concept. திகில் ஊட்டும் திம்பம் மலைவழிச்சாலையில் கலாட்டா குழு. 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. ஞானத்தை வரும். ஆனால் இந்த 27 கொட்டை ஊசி வளைவுங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானது? ரொம்ப டேஞ்சரஸ் தான். 7, 9லாம் பயங்கரமான வளைவு. இந்த திம்பத்தினாலே லாஸுங்க. நிறைய பேர் சூசைடே பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆபத்தான ரோடுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? 20 பேர் 25 பேருக்கு காயமாயிருக்கு, உயிர் சேதமாயிருக்கு. பஸ் கவுண்டர்கள் நம்ம டைமத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. பிரேக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் அதிகமாக சூடாகும். மேலே கீழே கழட்டு வந்து இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு மேலே பார்க்கல ஒரு காரை பண்ணி அடிச்சு லாரி பஸ்ஸு யாராக இருந்தாலும் நிப்பாட்டிட்டு தான் போவாங்க. நிப்பாட்டி தேங்காய் உடச்சிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு தான் போவாங்க. ஆனால் இறங்கி நிற்கிறது அங்கே எந்த அளவுக்கு சேஃப் இல்லை? சேஃப் இல்லை ப்ரோ, உண்மையாக சேஃப் இல்லை. ஆனால் எங்கள் பிஸ்னஸ் இதனால பாருங்கள் நாங்கள் அங்கே இருக்கிறோம். எந்த டைமில் யானை வருது, எந்த டைம் சிறுத்தை என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த இடத்துல நான் வேலை பார்த்துருக்கேன். யானை பார்த்துருக்கேன், காட்டேரமே, சிறுத்தை எல்லாம் பார்த்துருக்கேன். யானை கரெக்டாக நாங்கள் ஜாக்கி வச்சு கட்டுருங்க ப்ரோ. கரெக்டாக ஒரு யானை வந்துருக்கு. யானை வந்து கரெக்டாக அதை ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம். அந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். நாங்கள் ஏன்னா நம்ம உயிர் தான் முக்கியம். நம்மளுக்கு 6 மணிக்கு மேலே போனால் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. டைம் வச்சு போயிட்டு வரணும். போயிட்டு வாங்க. இந்த பண்ணாரியம்மன் கோவிலிருந்து வாகனங்களை சோதனை பண்ணுற சோதனை சாவடி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. வாங்க அங்கே போகலாம். இப்போ பார்த்தோம் முக்கியமா ஏன் விட மாட்டாங்க, என்ன அப்படி ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு இந்த வழியில. இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குங்க. அனிமல் கிராசிங் அப்படிங்கிறது எத்தனை நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும்? சார் இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock மேலேயே. சார் இப்போ 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இருட்டா இருக்கு, டீப் ஃபாரஸ்ட் போல. இந்த 9 மணிக்கு மேலே வாகனம் கம்மியானதா உடனே நடமாட்டம் அதிகமாக இருக்குது. யானை வந்து அதுக்கு டைமே கிடையாது சார். அது கிராஸ் ஆகும்னு நினச்சா கிராஸ் ஆகிடும். புலிகள் எங்களை 100 டைம் பார்த்துருக்கு. திம்பம் செக் போஸ்ட்டில் நம்ம செக் போஸ்ட் கார்டு ஒருத்தர் சிறுத்தை அடிச்சுக்குங்க. இந்த இடங்கிறது ஒரு 9 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் வனவிலங்குகளோட கட்டுப்பாட்டில் தான். 9 மணிக்கு மேலே வண்டி குறைஞ்சதுன்னா கரடி சிறுத்தை கிராஸ் ஆகுது. யானை யானை திகில் ஊட்டும் திம்பம் மலைவழிச்சாலையில் கலாட்டா குழு. திம்பம் மலைச்சாலை இந்த பெயரை கேட்டாலே நிறைய பேர் வந்து ஆபத்தான வளைவுகள், நிறைய விலங்குகள் வந்து நடமாடக்கூடிய ஒரு பகுதி அப்படின்ட்டு இங்கே பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்களே சொல்கிறத கேட்க முடியுது. இப்போ சரியாக ஒரு 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் வந்து இலகுரக வாகனங்களுக்கு அனுமதி. இப்போ 6 மணிக்கு வந்து எல்லா கனரக வாகனங்களும் இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. யாருக்குமே இந்த திம்பம் மலைவழி பாதையில் ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. இது வந்து ஹைகோர்ட்டு ஆர்டர். அப்படி என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், நிறைய விலங்குகள், யானை, புலி, சிறுத்தை போன்ற நிறைய விலங்குகள் வந்து அந்த மலைவழிச்சாலையில் வந்து இரவு நேரத்தில் அந்த ரோட்டை பயன்படுத்துறதுனால அந்த விலங்குகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு நடவடிக்கையை வனத்துறை மற்றும் நீதிமன்றம் வந்து எடுத்திருக்காங்க. மிக முக்கியமாக சொல்ல போனால் நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு 9 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் எந்த வாகனமுமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதுக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்படி என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. மணி சரியாக 6 மணி ஆக போகுது. தொடர்ந்து நம்ம பயணிப்போம் வாங்க. ஆறு மணிக்கு மேலே அலோடு கிடையாது. காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா யானை சிறுத்தை வரும், அதனால் விட மாட்டாங்க. சாமி வந்து பெஸ்ட்டு சாமி, சுத்தமானது. பொன்னாரி நினச்சது நடக்கும். எல்லாம் லாரி பஸ்ஸு யாராக இருந்தாலும் நிப்பாட்டிட்டு தான் போவாங்க. நிப்பாட்டி தேங்காய் உடச்சிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு தான் போவாங்க. இல்லை போகவே மாட்டாங்க. எத்தனை வண்டி இருந்தாலும் காலையில் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு 3 மணிலேருந்து சூப்பராக இருக்கும். 6 மணிக்கு காலைல 5:30க்கு திறப்பாங்க, 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. டயத்துக்கு போகலைன்னா விட மாட்டாங்க. அதனால டயத்துக்கு வரோம். சாமியை கும்பிட்டு நேரமே வந்தோம்னா சாமியை கும்பிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். போனோம்னா இருட்டாயிருச்சுன்னா மேலே போனால் இந்த சிறுத்தை, புலி இது எல்லாம் வருதுன்னு சொல்லி விட மாட்டாங்க. அதனால நேரமே 6 மணிக்குள்ளே போகணும் அப்படின்னு விடுறாங்க. இந்த பண்ணாரி ரோட்டில் வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக தாங்க 6 to 6 விட்றாங்க. அதுபோல் ஒரு சில பெரிய பெரிய வண்டிகளெல்லாம் விட்றது இல்லைங்க. வனவிலங்கு பாதிக்கப்படுது, புலியை காப்பாக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வளைவுகள் இருக்குது.
ஏகப்பட்ட வளைவு 7, 9லாம் பயங்கரமான வளைவு. அதெல்லாம் பார்த்து சுகமாக தான் போகணும். அதை கடந்து போகிறதுக்காக வேண்டி தான் 6 மணிக்கெலாம் நேரமே விட்டுறாங்க, வெளிச்சத்தோடு விட்டுறாங்க. இருட்டாயிருச்சுன்னா போக முடியாது. வண்டியை நிறையா வரதுனால போக முடியாதுன்னு சொல்லி வண்டிலாம் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க 6 மணிக்கு மேலே. சத்தியமங்கலம் பெரும்பாலும் ஒரு நிறைய சில ஓனர்கள்லாம் இந்த திம்பத்தினாலே லாஸுங்கண்ணா, பயங்கரமாக லாஸ் ஆகி நிறைய பேர் சூசைடே பண்ணிட்டாங்க, ரொம்ப கடன் அதிகமாகி. நீங்கள் இப்போ மலைவழி பாதையில் போகும்போது ஏதாச்சும் விலங்குகள் பார்த்துருக்கீங்களா? எதுவும் பார்த்துருக்கீங்களா? அந்த சிறுத்தை, இந்த யானை, இது எல்லாமே காட்டெருமை. நம்ம டைமத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு வண்டி முன்னாடி போகும், ஒவ்வொரு வண்டி பின்னாடி வரும். அப்போ டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ 6 மணி ஆச்சுங்கண்ணா, இன்னொரு 1 நிமிஷம் தான் இருக்குது. 6 மணிக்குள்ள கரெக்டாக கேட்டை சாத்திடுவாங்க. அதனால் நம்ம இப்போ உடனடியே கிளம்புறோங்கண்ணா, வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. 6 மணிக்கு மேலே போனால் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க, டைம் வச்சு போயிட்டு வரோம். கவனமாக போயிட்டு வாங்க. இந்த 1 நிமிஷம் தான் இருக்குங்கண்ணா, அதிக டைம் இல்லைங்க. ஆனால் இந்த 27 கொண்டை ஊசி வளைவுங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானதுண்ணே? இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ் தான். இங்கே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா யானை, சிறுத்தை எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த ரோட்டில் நைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா டைமும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம். இங்கே 24 hours நாங்கள் எங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து நம்ம எப்போ ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சார் வழி போகிறதுக்கு நல்லா இருக்குது. அங்கங்கே இது காடு, இது அனிமல்ஸ் எல்லாம் கடிச்சா கொஞ்சம் பார்த்து போவோம். அதுக்கு வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது நின்று இருந்தால் நாங்கள் தூரத்தில் நின்றுடுவோம், அப்படியே பாஸ் பண்ணிட்டு போவோம். சார் யானை பார்த்துருக்கு, இது என்ன காட்டெருமை எல்லாம் பார்த்துருக்கு, இது சிறுத்தை எல்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் 10 வருஷம் இங்கே தான் இந்த ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். பிரேக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஓடுறோம், கரெக்டாக இருக்குவாங்க. புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் அதிகமாக சூடாகும் போது ஃப்ரெண்டு வந்தாலும் உட்கார உங்களுக்கு பஞ்சர் ஆகும். பெரிய விபத்துனா ஒரு டைம் இப்போ பஸ்ஸு கவுந்துருக்கு, சின்ன ஆக்சிடென்ட் அப்பப்போ நடக்கும். அந்த வளைவில் திரும்பும்போது எதிர்பார்க்காம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆகும். ஃபஸ்ட் கியர்லேயே இறங்குறோம், ஸ்லோவாக போடுறோம். போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அது ரொம்ப சுத்தெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால ஸ்லோவாக தான் இறங்குறோம். சார் ஒரு 6, 7, 8 அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பார்த்து வரணும். சீதம் ஆயிருக்கு, ஒரு சில டைம் ஆயிருக்குங்க. பெரிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 பேர் 25 பேருக்கு காயமாயிருக்கு, உயிர் சேதம் ஆயிருக்கு பஸ்ஸு கவுந்ததில். புதுசாக வரவங்க பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அதிகமாக. இந்த ரோட கரெக்டாக ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. புதுசாக வரவங்க மட்டும் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கா? நடக்கும். நீங்கள் பார்த்து என்ன பெரிய ஆக்சிடென்ட்னா என்ன இந்த பகுதியில்? நான் நினைஞ்சு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருப்போம். காரை கொண்டு பின்னாடி அடிச்சிருக்காங்க. நாங்கள் பஞ்சார கழட்டின வண்டியில் அடிச்சிருக்காங்க கொண்டு வந்து. அந்த மாதிரிலாம் இங்கே மேலேருந்து கீழே கழட்டு வந்து இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு மேலே பார்க்குள்ள ஒரு காரை பின்னாடி கொண்டு அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விபத்தில் நடந்திருக்கிறோம். என் கண்ணால் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 13ஆவதுல ஒரு மாதிரி ஆக்சல் கட் ஆகிருக்கு. ஆக்சல் கட் ஆகி நின்றுருக்கேன். ஆக்சல் கட் ஆகி பின்ன மறுநாள் வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து போயிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக. சார் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு நைட்டு அங்கே ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு வண்டி. நாங்கள் ஊருக்கு வந்து மறுபடியும் காலையில் மெக்கானிக் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ நைட்டு எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அங்கெல்லாம் போயிருக்கீங்க அன் டைமில்? அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 1 மணி, 2 மணி, 3 மணி எல்லா சமயத்துக்கு ஒரு ஹெல்ப்னு பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் நைட் நாங்கள் போகணும். ஆனால் காரை விட்டே வந்து டிரைவரே இறங்கக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் போயிட்டு எப்படி அங்கேயே கழட்டி வேலை பார்ப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் அங்கேயே கழட்டி வேலை பார்க்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே இங்கே இருக்கிறனால பழக்கமாயிருச்சு எங்களுக்கு. ஆனால் இறங்கி நிற்கிறதாங்கிற எந்த அளவுக்கு சேஃப் இல்லை? சேஃப் இல்லை ப்ரோ, உண்மையான சேஃப் இல்லை. ஆனால் எங்கள் பிஸ்னஸ் இதனால பாருங்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சேஃப் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான். எந்த டைமில் யானை வருது, எந்த டைம் சிறுத்தை என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த இடத்துல நான் வேலை பார்த்துட்டேன். எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? ப்ரோ எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 18 வருஷமாக இருக்கிறேன். எங்கள் அப்பா பிஸ்னஸ் இது. அவர் முடிஞ்சு இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் விபத்து அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அப்போது யானைகள் நடமாட்டலாம் எப்படி இருந்துச்சு? அப்போது 24 hours விட்டாங்க ப்ரோ. அப்புறம் வனவிலங்கு அதிகமாக வெளியே வரல. இப்போ டைமிங் ஷிஃப்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து எந்த வண்டி போக்குவரத்து அதிகமாக இல்லாத பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வருது. அப்போ 1-2 வண்டி பஞ்சரானா எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப இம்சியாக இருக்குது. வண்டி நடமாட்டம் இருந்தால் எதுவும் வராது. நடமாட்டம் இல்லாத போது எல்லாமே ரோட்டுக்கு உங்களுக்கு வருது. எத்தனாவது பெண்டில் ரொம்ப அதிகமாக விபத்து நடக்கும் உங்களுக்கு? இது மாதிரி ஃபோன் வரது நீங்கள் பார்த்தது? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயும் நடக்கும் ப்ரோ. எல்லா பெண்டையும் நடக்கும். எல்லாமே ஒரு டேஞ்சரஸ் பெண்டு தான். நம்ம கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு கேர்ஃபுல்லாக ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன காரணம் பார்த்தீங்களா, அதிகமாக இந்த திம்பம் கிலோமீட்டர் ரொம்ப கம்மி. திம்பம் பக்கத்தில் நெருங்க இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து ஸ்பீடாக இறக்குவாங்க. அந்த செகண்ட் தேர்டு மட்டும் தான், அது மட்டும் யூஸ் பண்ணுவோம். டாப் யூஸ் பண்ணிட்டோன்னா, டாப் யூஸ் பண்ணிட்டோன்னா பிரேக் வந்து கீழே வரும்போது பிரேக் வந்து கெப்பாசிட்டி இருக்காது, வண்டியோட கெப்பாசிட்டி இருக்காது. அதிகமாக ட்ரம் ஹீட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா, ஆயில் மெல்ட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா பிரேக் நிற்காது. அந்த டைமில் தான் அதிக விபத்து நடக்குது. இந்த இடத்துல மேலே போகிறது ரொம்ப சேலஞ்சா, கீழே வர்றது ரொம்ப சேலஞ்சா? மேலே போகிறது கீழே ரெண்டுமே சேலஞ்ச் தான் ப்ரோ. அந்த அளவுக்கு இங்கே ஓட்ட தெரிஞ்சாலும் கடை புதுசாக வராலும் கொஞ்சம் கஷ்டம் தான் போகிறது. மற்ற மலைப்பாதைக்கு இந்த மலைப்பாதைக்கு என்ன வித்தியாசம்? எந்த அளவுக்கு வந்து இங்கே ரொம்ப சேலஞ்சு?
ப்ரோ சேலஞ்சாக பெண்டு தான் ப்ரோ 27 பெண்டு தான். மற்ற பக்கமெல்லாம் ஒரே மாதிரி ஹில்ஸ் தான், ஒரே மாதிரி போயிட்டுருக்கும், பெண்ட்ஸ் கிடையாது அதிகமாக. இப்போ பர்கூர் எடுத்திங்கன்னா அது 2-3 பெண்டு தான் வரும், 2 பெண்டு 3 பெண்டு தான் வரும். அதுக்கப்புறம் பிளேன்ஸ் தான். இதில் வந்து 27மே பெண்டு தான். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? அன்றைக்கி கரெக்டாக ப்ரோ நாங்கள் ஒரு காஷ்மீர்லேருந்து வண்டி ப்ரோ ஆப்பிள் ஏற்றிட்டு வந்தாண்டி கோயம்புத்தூருக்கு டெலிவரி. வந்தாரில் 2 வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஜாக்கி வச்சுருந்தா ஒரு வீல் கழட்டியாச்சு, ஒரு பக்கம் ஸ்டெப்னி மாட்டியாச்சு, ஒரு பக்கம் ஜாக்கி வைக்க யானை வந்துருச்சு. யானை வந்து 2 ஆட்டு ஆட்டி அப்படியே கீழே ஜாக்கி தள்ளிடுச்சு கீழே. பட் வண்டி சாயலை, அப்படியே கீழே மட்டும் நின்றுச்சு. கடைசியில் நாங்கள் மாட்டி விட்டது. அந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக ஓடணும் நாங்கள், ஏன்னா நம்ம உயிர் தான் முக்கியம் நம்மளுக்கு. புதுசாக வர டிரைவர்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க, எப்படி கரெக்டாக இந்த மலைப்பாதையில் சரியாக வண்டியை ஓட்டணும்? ப்ரோ புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோடு பற்றி தெரியாது. எங்களுக்கு இங்கே எங்கே இந்த எப்படி பெண்டு இருக்குது, எந்த இடத்துல எப்படி ஏறி வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால தான் பெரும்பாலும் அதிகமாக விபத்து நடக்குது. இந்த ரோட்டில் ஓடுறவங்களுக்கு அதிகமாக ஓடுறவங்களுக்கு விபத்து நடக்காது. ரோட்டில் வந்து புதுசாக வரனால தான் விபத்து நடக்குதுங்க. இந்த பண்ணாரியம்மன் கோவிலிருந்து வாகனங்களை சோதனை பண்ணுற சோதனை சாவடி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, வாங்க அங்கே போகலாம். அண்ணா நீங்க ரிட்டர்ன் போங்க. அண்ணா இருங்கண்ணா, அண்ணா இருங்கண்ணா, அண்ணா இருங்கண்ணா, அண்ணா இருங்கண்ணா. அண்ணா பர்மிட்டுங்க அண்ணா. அது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. 6 வீல் போக கூடாது. அது எப்படி போகுது, அது எப்படி போகுது? அந்த வாய்ப்பே கிடையாது, அந்த வாய்ப்பே கிடையாது, அந்த வாய்ப்பு கிடையாது. வண்டி அப்படிதான் நிக்கு, வண்டி அப்படிதான் நிக்கு, வண்டி அப்படிதான் நிக்கு, வண்டி அப்படிதான் நிக்கு. அசோசியேஷன் சத்தியமன்றத்துக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எப்படி 6 வீல் போகுது? போகலாது. ஏன் பேசஞ்சர் பஸ், பேசஞ்சர் பஸ்ஸா? டிராவல்ஸ். எங்க ஆர்டர் போறேனுங்க, அது ஆர்டர் போறேனுங்க, நான் பாக்குறேன். அண்ணா நீங்க ஓரமா பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். வாய்ப்பில்லைங்க, வாய்ப்பில்லை. அண்ணா நான் காமிக்கிறேன். காட்டுங்க, காட்டுங்க. நீங்க வாங்க காமிக்கிறேன். நீங்க காட்டுங்க, நீங்க சைடு போடுங்க, நான் அனுப்புறேன். இந்த இடம் தான் வாகனங்களை சோதனை பண்ணுற அந்த சோதனை சாவடி அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் அப்படிங்கிறது முழுமையாக வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் காவல்துறை, போக்குவரத்து துறை இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இந்த வாகன சோதனை அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டு இருக்கு. மேம் வணக்கம். வணக்கம். வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், ஒரு 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் லாரி டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து 6 மணி ஆகும் போது 6 மணி போகுது வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எந்தெந்த வாகனங்களுக்கு எத்தனை மணி வரைக்கும் வந்து போகிறதுக்கான அனுமதி மேம்? சார் கனரக வாகனங்கள் அப்படின்னா நம்ம 6 வீல் 10 வீல் மட்டும்தாங்க சார் இதில் அலவுடுங்க. அந்த 6 வீல் எல்லாமே 6 மணியோட இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோங்க. இது கோர்ட் ஆர்டருங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதில் போகலாம் அப்படின்னு. அதனால 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால வேகமாக வருவாங்க. 6 மணிக்கு மேலே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சிலர் வந்து நம்மளை விடுங்க அப்படிம்பாங்க, ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்போ பார்த்தோம். ஆமாங்க சார், நீங்கள் இப்போ பார்த்தீங்க புதுசா இல்லை ஏற்கனவே வந்தவங்க தானா? இதில் நம்ம கூட இப்போ பேசி சண்டை போட்டவங்கலாம் லோக்கலில் தாங்க இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சுதான் நம்மளை விடுறாங்களா இல்லையா, ஒரு 5 நிமிஷம் சார் நம்ம இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா நாளைக்கும் அதே பர்மிஷன் கேட்பாங்க. அதனால நாங்கள் வந்து அது மாதிரி பர்மிஷன் விடுறது கிடையாது. இருந்தாலும் நம்ம சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிடுவோம். எல்லா வண்டியுமே இதே மாதிரி தினமும் தானுங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் தான் இவங்க வந்து இது மாதிரி என்னை விடுங்க. பர்மிஷன் இல்லையா போறதுக்கு? சரி இவங்களுக்கு பர்மிஷன் இல்லைங்க. இது வந்து 6 வீலுங்க சார், கனரக வாகனங்கள்ல வரும். அதனால அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ இவங்க சப்போஸ் வந்து மைசூர் போறவங்களா இருந்தாலும் இப்போ அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இங்க வந்து தங்கி நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு போக முடியும்? காலையில 6 மணிக்கு. 6 மணிக்கு தான். வேற வாய்ப்பே இல்லை. வேற வாய்ப்பு இல்லைங்க சார். வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னா அவங்க போய்க்கலாம். முக்கியமா ஏன் விட மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார்ட்டையுமே இருக்கு. என்ன அப்படி ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு இந்த வழியில? சார் இது அனிமல் கிராசிங், இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கோர்ட் ஆர்டருக்கு முன்னாடி நிறைய ஆக்சிடென்ட்டு அனிமல்ஸ் எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆஃப்டர் கோர்ட் ஆர்டர் எல்லாமே வந்ததுக்கப்புறம் 6 o'clock கூட ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அனிமல்ஸ் டெத்து எல்லாமே வந்து குறைவாக இருக்குங்க. அதனால நாங்கள் அலோவ் பண்ணுறது. அந்த மலைப்பாதையில் போகும்போது நிறைய விபத்துகளையும் பார்க்க முடியுது. ஆமாங்க சார். என்ன காரணம், பெரும்பாலும் எதற்காக அந்த விபத்துகள் ஏற்படுது? சரி இப்போ இவங்க 6 மணிக்கு வராங்க, எல்லாம் ஒரு வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ நம்ம இந்த டைமுக்கு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ரிலாக்ஸாக காலையில் வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க, அப்போ போயிடுவாங்க. அனிமல் கிராசிங் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும்? சார் இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock மேலேயே இருக்கும் சார். 5 o'clockங்கிறப்ப மேலே வண்டி வரும்போது இருக்காதுங்க. 6
அந்த இருட்டு டைம் அப்படிங்கிறப்போ வர ஆரம்பிக்கும் சார். அந்த டைம் நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் 4 வீலர்ஸ் தான் போகிறோம், கார் பிக்கப் மட்டும்தாங்க சார் போகும். அதனால அவங்க ஸ்லோவாக தான் போவாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை வண்டிகள் இந்த பக்கம் மைசூர் நோக்கி போகுது தமிழ்நாட்டில இருந்து? சார் குறைஞ்சது 900 இருந்து ஒரு 1000 வண்டி போகும். எந்த அளவுக்கு சவாலா இருக்கு மேடம் இந்த இடத்துல நின்று? இது மாதிரி புதுசா வராங்க, தெரிஞ்சவங்களும் இது மாதிரி வழியை விடுங்க நாங்க போகணும்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட வந்து நீதிமன்றத்தோட அந்த ஒரு உத்தரவு எடுத்து காமிக்க வேண்டியதா இருக்கு. எந்த அளவுக்கு சவாலா இருக்கு? டெய்லியுமே ரொம்ப கஷ்டம் தாங்க சார். இருந்தாலும் அவங்கள நம்ம ஹார்ஸாவும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கான தேவைக்காக போறாங்க. நம்ம வந்து ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொறுமையா நம்ம சொல்லி சொன்னோம்னா புரிஞ்சுக்குவாங்க சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா அவங்க இது பண்ணிடுவாங்க. மார்னிங் 6 o'clock வாங்க அப்படின்னா போயிடுவாங்க சார். ஒரு 1/2 hour 1 hourக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். ஓகே மேம் சொன்னது வந்து கேட்டிருப்பீங்க, நிறைய வாகனங்கள் வந்தும் தெரிஞ்சும் இந்த வழியில் வந்து வழியை விடுங்க அப்படிங்கிறது மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறாங்க. சில பேர் வந்து தெரியாமல் வந்துடுறாங்க. எல்லாருக்கும் வந்து பதில் சொல்லி அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசிடாமல் ரொம்ப வந்து சாதுவாக பேசி அவங்கள வழி அனுப்புகிற வேலையிலையும் வனத்துறை வந்து தீவிரமாக ஈடுபட்டு பார்க்க முடியுது. அடுத்து நம்ம சார்கிட்ட பேசலாம். தமிழ்நாட்டோட ஈரோடு மாவட்டத்தையும் கர்நாடக மாநிலத்தோட சாம்ராஜ் நகர் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த வழிப்பாதையில், திம்பம் மலைப்பாதையில், அதாவது திக் திக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலைப்பாதையில் ஏன் இரவு நேரங்களில் 9 மணிக்கு மேலே வந்து பயணம் செய்ய அனுமதிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அந்த வழியில் போயிட்டு அப்படி என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்ட போகிறோம். நம்ம கூட வந்து ஃபாரஸ்ட் கார்டு சார் வந்திருக்காங்க, ஸ்ரீரங்கன் சார். அவங்க கூட பயணம் பண்ணலாம் வாங்க. சார் இப்போ செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். இங்கே வந்து வனவிலங்குகள் நடமாடும் இடம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கெல்லாம் கிராஸ் ஆகுமா? இது ஃபுல்லாகவே செக் போஸ்ட் வரைக்குமே வந்து விலங்குகள் வந்து கிராஸ் ஆகுங்க சார். இது அது இப்போ ஏற்கனவே சார்கிட்ட சொல்லியிருக்குது, இது வந்து யானைகள் வழிபாதைங்க. அதனால் வந்து இது இங்கிருந்து இப்போ செக் போஸ்ட் வரைக்குமே வனவிலங்குகள் ரோடு கடக்கக்கூடிய இடம் தாங்க. இந்த நேரங்கிறதுக்கு சார் இது நேரம் அது எனி டைம் வருங்க. பட் அதிகமாக கிராஸ் ஆகிறது வந்துங்க ஒரு இரவு ஒரு 9 மணிக்கு மேலே இருந்து வெடிக்கால ஒரு 3-4 மணி வரைக்கும் அதிகமாக நடமாட்டேன். அதனால தான் நீங்கள் அந்த வாகனங்களை வந்து அந்த டைமில் வந்து அனுமதிக்கிறதே இல்லை. ஆமாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னும் ஒரு 9 மணிக்கு க்ளோஸ் ஆகுங்கிறதுனால வாகன ஓட்டிகள் வந்து அவசரமாக அதிக வாகனங்கள் போக்குவரத்து இருக்குங்க. அதனால் வந்து இப்போ அதிகமாக விலங்குகள் வந்து கிராஸ் ஆகாதுங்க. இந்த 9 மணிக்கு மேலே வாகனம் கம்மியானதுன்னா உடனே நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. வெஹிக்கிளோட சவுண்டு வந்துருச்சுன்னா கிட்டக்கு வராதுங்க, அனிமல்ஸ் எல்லாம் வராதுங்க சார். வந்தாலும் தூரமாகவே நின்றுக்குங்க, ரோடு கிடக்காதுங்க. ஆனால் மீறி யானைகள்லாம் பார்க்க முடியுது சார். இப்போ லாரி கரும்பு ஏற்றிட்டு போகிற லாரிகள்லாம் வந்து வழிமுறைச்சு கரும்பெல்லாம் எடுக்குது. யானைக்கு நான் சொல்கிறது வந்து மானு மற்ற நம்ம டைகரு லெப்பேடு அந்த மாதிரியான விலங்குகள். சரி, யானை வந்து அதுக்கு டைமே கிடையாதுங்க சார். அது கிராஸ் ஆகும்னு நினச்சா கிராஸ் ஆயிருங்க. ஓ, அது வந்து சவுண்டெல்லாம் பிரச்சனை இல்லை, சவுண்டு பிரச்சனை கிடையாதுங்க. பழகிருச்சுங்க, இந்த ரோட்டு சவுண்டு கேட்டு அது பழகிருச்சுங்க சார். இப்போ 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இருட்டாக இருக்குது. பேய் இருட்டுமாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. ஒரு டீப் ஃபாரஸ்ட் போல. இது வந்து நம்மளுக்கு என்னன்னா சத்தியமங்கலம் டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதி தாங்க. இருந்தாலும் காடுங்கிறத வந்து உள்ள வேற எந்த நம்மளுக்கு மின்விளக்குகள் எதுவும் கிடையாதுங்க. நம்ம போகிற வாகன வெளிச்சம் மட்டும்தான். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வண்டி விட்டு கீழே இறங்காதுங்க, கீழே இறங்கக்கூடாது. ஏன்னா என்ன அனிமல் இருக்குது என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. அதனால் ஆபத்துக்கள் வரக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இப்போ யானையெல்லாம் நின்றுச்சுன்னா தெரியாதுங்க இருட்டில். இப்போ நம்மளுக்கு சைடில் நின்று இருந்தாலும் தெரியாதுங்க சார். நம்ம ரோட்டில் இருந்தால் மட்டும்தான் தெரியுங்க. ஏன்னா நம்மளுக்கு எந்த வாகனத்துக்கு வந்து பக்கவாட்டில் வந்து எந்த லைட்டு கிடையாதுங்க. போகும்போது ஏதாவது சைடில் தெரிஞ்ச மேக்ஸிமம் எலிஃபண்ட்டு பெரிய அனிமலுங்கிறதுனால இப்போ வந்து என்னென்னா ரோடு 2 பக்கம் வந்து ஒரு 15 மீட்டருக்கு வந்து புதர் செடிகள்லாம் அகற்றி ஒரு வனவிலங்கு பாதுகாப்புக்காக செஞ்சுருக்குங்க. அதனால் வந்து வனவிலங்குகள் வந்து வாகன சவுண்டு கேட்டதுன்னா கொஞ்சம் உள்ளே நின்றுக்குங்க சார். நம்ம தான் அது மாதிரி வாகனத்தில் போகும்போது எந்த விலங்குகளையும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறோம். சரி, ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணியிருக்குங்களா சார்? எனக்கு சொன்ன வரைக்குங்க இப்போ புலிகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே எல்லா ஏரியாவும் போகிறோம். புலிகள் எங்களை 100 டைம் பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு டைம் கூட அதை பார்க்க முடியாது. அது ஏன்னா மனுஷங்களை பார்க்கறதுக்கு விருப்பப்படாதுங்க, நம்மளை பார்க்கறது. ஆனால் அது நம்ம போகிறது வர்றது எல்லாமே அது நம்மளை 100 தடவை நோட் பண்ணியிருக்கோம்.
எதாச்சியே நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது தாங்க. அந்த மாதிரி மற்ற எல்லா விலங்குமே வந்து பொதுவாக வந்து நம்ம மனுஷங்களை பார்க்கறதுக்கு விரும்பாதுங்க, பார்த்தாக்கிட்ட ஒதுங்கிக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். இப்போ குறிப்பிட்ட ஒரு இடைவெளியிலேயே அதிகமாக வேகத்தடைகளை போட்டுக்கிறத பார்க்க முடியுது சார். என்ன காரணம் சார்? என்னன்னா இப்போ வாகனங்கள் வந்து இந்த இது வந்து எலிஃபண்ட் கேரடருங்கிறதுனால இந்த பகுதியில் வந்து அதிகமாக வனவிலங்குகள் வந்து ரோட்டை கடக்கக்கூடிய பகுதிங்க. அப்போ என்ன வாகனங்கள் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமாக போகக்கூடாதுங்க. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இப்போது 100 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டிருக்குங்க, வேகத்தடை போட்டு அது கண்ட்ரோல் ஆகிக்குங்க. அப்போ என்னென்னா வாகனங்கள் மிதமான வேகத்தில் போய்க்குங்க. இப்போ 2 வீலர்ஸே பார்க்க முடியல பாருங்க. 2 வீலர் வந்து மேக்ஸிமம் நாங்கள் எந்த இதுவும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க 6 மணிக்கு மேலே. அதே மாதிரி வந்து லோடு வண்டிங்க எதுவுமே வந்து நம்ம 6 வீல்லேருந்து எல்லாமே 6 மணிலேருந்து நிப்பாட்டிடுறோங்க. மேலேருந்து வரக்கூடிய காய்கறி வண்டிகள் இது வந்து 9-10 மணி வரைக்கும் வருங்க சார். அதுதான். ஆனால் 2 வீலர் யாராச்சும் போவாங்களா? அது மாதிரி நீங்கள் சொன்னாலும் இது மாதிரி கேட்காம இது மாதிரி நான் போகிறேங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்லாம் அது கேட்பாங்க. நிறைய லோக்கல் இங்கே உள்ளூர் மக்கள் இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் கிராமம் நிறைய இருக்குங்க. அவங்க அது தேவைக்காக வந்து இங்கே சத்தியமங்கலம், புளியம்பட்டி இந்த மாதிரி நகரத்துக்கு வருவாங்க. வந்துட்டு போகிறதுக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் பல தடவை வார்ன் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு தான் தெரியுங்க, நாம உள்ளூர் மக்கள்னு, விலங்குகளுக்கு தெரியாதுங்க அது யார் என்னன்னு. அதனால் 2 வீலரில் போகிறது பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது வண்டி வந்ததுன்னா வண்டியில் நாங்கள் இந்த காய்கறி வண்டி வந்தால் கூட அவங்க 2 வீலரில் வண்டியில் கூட ஏற்றி விட்டு அனுப்பிவிட்டுருக்குறோம். அதால் சப்போர்ட் பண்ணுவாங்க காய்கறி வண்டிக்காரங்க. லோடு இல்லாமல் வர்ற வண்டிக்கு நிறுத்தி 2 வீலரில் வண்டியில் ஏற்றி விட்டு வண்டியில் வச்சு அனுப்பி விட்ருவாங்க. அவங்க மேலே போய் இது ஆசனூர் போய் இறங்கி போய்க்குவாங்க சார். இப்போ அதிகபட்சமாக எத்தனை மணி வரைக்கும் சார் 2 வீலருங்கிறது இந்த பாதையில் போவாங்க பயப்படாமல்? அது 6 மணிக்கு மேலேனாவே எல்லாத்துக்கும் பயந்தாங்க சார். 6 மணிக்கு மேலே பயம். ஏன்னா இருட்டாயிருங்க, ஒன்றும் இருக்காதுங்க, அனிமல்ஸ் வந்ததுன்னு தெரியாது. ரெண்டாவது அனிமல்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம அது கண்ணுக்கு படாத இருக்க வரைக்கும் வாகனம் மட்டும் தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பண்ணாதுங்க. நம்ம மனுஷங்க வந்து வெளியில் தெரிஞ்சோம்னா அது அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிகமாக. அது எந்த அனிமல்ஸ் அது மாதிரி பண்ணும்? அதிகபட்சம் வந்து நம்மளுக்கு யானை இருந்தால் தான் தொந்தரவு சார். மற்ற இது வரைக்கும் வந்து மற்ற புலியோ சிறுத்தையோ அந்த மாதிரி தொந்தரவு பண்ணதில்லை. கடைசியாக திம்பம் செக் போஸ்ட்டில் நம்ம செக் போஸ்ட் கார்டு ஒருத்தர் சிறுத்தை அடிச்சதுங்க. அப்படிங்களா? ஆமாம், அது 2014ங்க. ஓ, ஒரு 10 வருஷம் ஆகுது. என்ன நடந்துச்சு சார் அப்போ? என்னன்னா இது மாதிரி தாங்க, அவர் செக் போஸ்ட் டியூட்டியில் இருந்தாருங்க. அவர் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு செக் போஸ்ட் விட்டு வெளியே கொஞ்சம் பின்னாடி போனாருங்க. வந்து அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போச்சு. அது இருட்டில் போயிட்டாரு. ஏட்டுங்க. எப்படி அது சிறுத்தை வந்து மனுஷனை பார்த்தா கொஞ்சம் விலகி போகக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்க. அது என்னன்னா அது அது ஒரு வயசாயிருச்சு, அதனால அது விரட்டி வேட்டையாட முடியாத ஸ்டேஜுக்கு வரும்போது அதுக்கு ஈஸி கிடைக்கக்கூடிய எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுங்க. எப்போ அப்புறம் தெரிய வந்துச்சு? யார் சார் பார்த்தா? பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பீட்டு கார்டு அவர் பக்கத்தில் குவார்டர்ஸ் இருக்குங்க. அவர் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துருக்கிறாரு. செக் போஸ்ட்டில் ஆள் இல்லைன்னு போட்டு அவர் குவார்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்துருக்கிறாரு, கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு, ஆள் இல்லைங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு டார்ச் போட்டு போய் தேடி பார்க்கும்போது கீழே இழுத்துட்டு போய் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தகவல் சொல்லி நம்ம டிஎஃப்ஓ சாருக்கு தகவல் சொல்லி அப்புறம் அது நடவடிக்கை எடுத்தோம். சார், இந்த வழியை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இப்போ புதுசாக வரோம், எங்கெங்கெல்லாம் பார்த்து போகணும், எங்கே இந்த ஃபஸ்ட்டு பெண்டுங்கிறது ஆரம்பிக்கும்? இப்போ இன்னொன்று ஒரு 50 மீட்டர் போனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் பெண்டு ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட் பெண்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 27 கொண்டை ஊசி விளைவு இருக்குங்க. யானைகள் ரோடை கடக்கூடிய பகுதி தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 to 19 கிராஸ் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 20வது பெண்டு ரொம்ப டீப்பாக இருக்குங்க சார். இப்போ 9 மணிக்கு மேலே இந்த இடம்லாம் எப்படி சார் இருக்கும்? 9 மணிக்கு மேலே அமைதியாக இருக்குங்க. இப்போ வாகனம் எதுவுமே இருக்காது. இப்போ நாங்கள் நைட் ரைடு வந்தோம்னா என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ பகலில் ஃபுல்லாக அவ்வளோ வாகனங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அனிமல்ஸு ஈஸியாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கிராஸ் ஆகுங்க. இந்த இடங்கிறது ஒரு 9 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் வந்து வனவிலங்குகளோட கட்டுப்பாட்டுலாம். கண்டிப்பாங்க சார். நீங்கள் இது மாதிரி பேட்ரோல் வருவீங்களா சார்? நைட் பேட்ரோலிங். ஆமாங்க சார், வேறு வாகனம் இருக்குது. ரோடு சைடு நாங்கள் இது மாதிரி நைட்டில் ஏதாவது டைமில் வண்டிக்கு ஏதாவது இருக்குதுன்னு நாங்கள் இப்போ நைட் பேட்ரோலிங் பார்ப்போங்க சார். ஆனால் டெய்லி இந்த வழியில் ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் இருக்குமா? அது 9 to 6
ஆமாங்க சார். இப்போ என்னென்னா இப்போ லோடு வண்டிக்கு வந்து 27லேருந்து இந்த 1வது பெண்டு வர வரைக்குமே ஃபஸ்ட்டு கீர்லேயே தான் ரொம்ப கீரில் தான் வருங்க. அதனால் என்னென்னா வண்டிக்கு வந்து ரொம்ப சூடேறி வண்டி நிறைய பழுதடையிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இடையில நின்று பக்கத்தில் ஏதாவது வந்து மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ணிட்டு எடுத்து போக வேண்டியது இருக்குது. அப்போ என்னென்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும். ஒன்று அவங்க கூட வந்த வண்டி இருந்தோன்னா பக்கத்தில் நிறுத்தி சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புவாங்க செக் போஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி இங்கே வண்டி நிற்கிதுங்க அப்படின்னு. உடனே நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்து செய்வோம். இப்போ வந்து ஒரு வண்டி தான் நின்றுச்சு, படுத்து 2 வண்டி பின்னாடி நிற்கிது பாருங்க. அது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி பண்ணிக்குவாங்க. என்ன பிரச்சனை நம்மளை சரி பண்ணிக்க முடியுமா என்னன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் என்ன ஜோனு சார் முக்கியமாக, என்ன அனிமல் ஜோன்னு சொல்லலாம் கிராசிங்கில்? இது எலிஃபண்ட்டு, காட்டெருமை கிராஸ் ஆகும், கடமானுங்கியில் நிறைய கிராஸ் ஆகும். இது விட்டு கொஞ்சம் கீழே இந்த பெண்டு தாண்டுனா அங்கேருந்து செக் போஸ்ட் வரைக்குமே புள்ளிமான அதிகமாக கிராஸ் ஆகுங்க. ஓகே. அதில் போக வண்டிகளில் 9 மணிக்கு மேலே வண்டி குறைஞ்சதுன்னா கரடி, சிறுத்தை கிராஸ் ஆகுங்க. சார் இப்போ ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா ஒரு நடுக்காட்டில் வந்து இப்போ ஆம்புலன்ஸு அதெல்லாம் சர்வீஸ்லாம் இங்கே இருக்குங்களா? கரெக்டாக ஆம்புலன்ஸ் சர்வீஸு நிறைய இருக்குங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் 10 வண்டி வந்து நின்றுங்க. அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில் வந்து நிறைய சப்போர்ட்டுங்க நிறைய இருக்குங்க. ஒரு சின்ன விபத்துனாலும் 4 வண்டி வருங்க. அதனால் வந்து இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க சார். இப்போ பெரிய லாரியெல்லாம் போகுதுங்களே சார், இதை கூட யானை வந்து தள்ள வாய்ப்பு இருக்குங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி வாகனத்தை முட்டி தள்ளன மாதிரி எந்த வருது பாருங்க, யானை இது. சார் இப்போ எந்தெந்த பெண்டு சார் ரொம்ப ஆபத்தான வளைவு அப்படின்னீங்க இந்த மலையில்? ரொம்ப ஆபத்தான வளைவு வந்து 20ங்க. 20? ஆமாம். அதுக்கு மேலே போனால் நம்ம 26 கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்குங்க. இந்த 7, 8, 9, 10 இது 3 பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பெண்டாக இருக்குங்க. அது கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. வண்டி நின்று இறங்கணுங்க. 7, 8, 9, 20, 26. ஆமாங்க. எத்தனாவது பெண்டில் சார் அடிக்கடி விபத்து ஏற்படும்? டிராஃபிக்கு அதிகமாக ஆகிறத வந்து இந்த 7, 8, 9ல் டிராஃபிக் அதிகமாகுங்க. ஏன்னா வண்டி திரும்புறதுக்கு ரொம்ப லோடு வண்டிக்கு மெதுவாக மூவ் ஆகுங்க, திரும்புறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் வண்டிக்கு நிறைய பின்னாடி நிற்க வேண்டியதாக இருக்குங்க. அதில் அந்த மாதிரி ஆகுங்க. இப்போதான் சார் தடுப்பெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கீழே பார்த்தா அப்படி பள்ளத்தாக்கு அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்கு. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி தடுப்புகள்லாம் அதிகமாக இல்லைங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகன நெரிச்சல் இருக்காதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் போக்குவரத்து இருந்ததுங்க அப்போ. அதனால் நாம் வண்டி இங்கே தேக்கி வச்சு அனுப்புகிற வேலை இருக்காதுங்க. விபத்துக்கள் அப்போ வந்து கம்மியாகத்தான் இருந்ததுங்க. அடிக்கடி வந்து விபத்து ஏற்படுறதுனா அந்த பிரேக் ஃபெயிலியர் தாங்க சார். பிரேக் ஃபெயிலியர் தாங்க. ஏன்னா 24 27 சுத்தமே வந்துங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆகி டிரைவரோட கண்ட்ரோல் இல்லாமல் போனால் கீழே உள்ள கூட வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டுருக்குங்களா? ஏன்னா பெண்டு திரும்பும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா டிரைவரோட கண்ட்ரோல் இருக்காதுங்க. வண்டி அப்போது கீழே விழுகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. பெண்டு திரும்பினதுக்கு அப்புறம் தெரிஞ்சுன்னா அதை சுதாகரித்து ஒரு ஓரமாக நிப்பாட்டிடுவாங்க. இப்போ 9 மணிக்கு மேலே வந்து நீங்கள் கண்காணிப்பில் இருப்பீங்களா சார், இல்லை எப்படி? ஆமாங்க சார், 9 மணிக்கு மேலே கண்காணிப்பு இருப்போம். மேலேருந்து வர வண்டிக்கிட்ட செக் போஸ்ட்டில் டியூட்டியில் இருக்கிறவங்க அடிக்கடி கேட்பாங்க, மேலே ஏதாவது வண்டி இருக்கா, வேறு ஏதாவது அனிமல்ஸு கிராசிங் இருக்கா, தொந்தரவு இருக்கான்னு கேட்டு தான் இருப்பாங்க. பேட்ரோல் அப்படிங்கிறது போவீங்களா? பேட்ரோலிங் வண்டி இருக்குங்க, நம்ம கேமரா வண்டி இருக்குது, நைட் ரைடு போவோம் சார். இப்போ மற்ற மலைப்பாதைக்கும் இப்போ திம்ப மலைப்பாதைக்கும் என்ன சார் வித்தியாசம்? மற்ற மலைப்பாதைக்கு திம்ப மலைப்பாதைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த 27 கொண்டை ஊசி வளைவு தான் அதிகமான வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சவாலான இடமா இருக்குங்க. மற்ற மலைப்பாதைகள் வந்து உங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு ரோடு எவ்வளவு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு பெண்டு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அமைச்சிருப்பாங்க சார். இங்கே அந்த அளவுக்கு செய்ய முடியாதுங்க, ஏன்னா அவ்வளோ டீப்பாக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 7, 8, 9 வந்து அகலப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. கண்டினியூவான பெண்டுங்க, அதனால் வந்து அதில் அகலப்படுத்த முடியாதுங்க.
27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து காசனூர் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி யானை சாலையோரமா நின்றுட்டு இருந்துச்சு, அமைதியா நின்றுட்டு இருந்துச்சு. வாகன ஓட்டிகள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கர்நாடகா மாநில எல்லைக்குள்ள வந்துட்டோம். கர்நாடகா மாநிலத்தோட இந்த லாரிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து போக முடியாம 9 மணிக்கு மேலே யாரும் போக முடியாது அப்படிங்கிறதுனால இங்க எல்லையோரமா நிறுத்தப்பட்டிருக்கு. இவங்க காலையில தான் 6 மணிக்கு மேலே தான் உள்ள போக முடியும். காய்கறிகள், தேங்காய் அப்படின்ட்டு நிறைய லாரிகள் அப்படிங்கிறது இங்க வரிசையா நிப்பாட்டிருக்காங்க பாருங்களேன். இரவு 10:30 மணி ஆகுது. நம்ம வந்து மன்னாரியில் கிளம்பி கர்நாடகா வந்துட்டோம். இங்கே வந்து 10:30 மணி ஆகுறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ளே போகிறதுக்கு வாகனங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால இங்கே நிறைய லாரிகள் அப்படிங்கிறது நிப்பாட்டிருக்காங்க. காய்கறிகள்லாம் இப்போ தமிழ்நாட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்குங்களா? என்னென்ன காய்கறிகளுங்க குறிப்பாக போகுது? ஆனால் இஞ்சி போகுது, பீன்ஸ் போகுது, மேரக்காய் போகுது, மிளகாய் போகுது, பீன்ஸ் போகுது, எல்லா காய்கறியும் உண்டானா போகும். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க உள்ள போறதுக்கு? காலையில் வந்து 6 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு வந்து நாங்கள் தாழ்வாடியிலேருந்து வருவோம், கர்நாடகத்துலேருந்து வருவோம், மைசூர்லேருந்து வருவாங்க. நைட்டு 11:30 மணி வரைக்கும் காய்கறி வண்டி மட்டும் அனுமதி உள்ள விடுறாங்க. எந்த வண்டி விட மாட்டாங்க. என்ன பிக்கப் ஆகாது, டாடா ஏசி ஆகாது, ஈச்சர் மட்டும் தான் விடுறாங்க. ஏன்னா டாடா ஏசி விட்டா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால எதுவும் விட மாட்டாங்க. ஈச்சர் மட்டும் தான் காய்கறி விடுறாங்க. லாரி 6 வீல் வண்டி வந்தா கோஸ் காய்கறி வந்த மட்டும்தான் அது விடுறாங்க. உருளைக்கிழங்கு வந்தா அது விடுறாங்க. எந்த பருத்தி கிருத்தி அதை எந்த கொண்டு வந்தாலும் ஃபாரஸ்ட்ல அனுமதி இல்லை. இது சாப்பிடுறது வெஜிடபிள்ஸ் காய்கறி அப்படிங்கிறதுனால காய்கறி நல்லா சாப்பிட்றதுனால இந்த நாளைக்கு இன்னைக்கு விற்று நாளைக்கு அது விற்கணும். இந்த நாளைக்கு இன்னைக்கு விற்கலையானா அது ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த காய்கறி இது வந்து மக்கள் சாப்பிட்றது. அதனால இந்த காய்கறி வந்து இந்த ஃபாரஸ்ட் வனத்துறை இதில் போலீஸ் அதிகாரி இதில் நம்ம தமிழ்நாடு செக்பட்டில் 12 மணி வரைக்கும் நம்ம காய்கறிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே 12 மணிக்கு மேலே வந்தால் கேமரா ஓடுதுங்க, விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காய்கறி வந்து தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் வளர்ந்ததெல்லாம் வந்து கேரள மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஏன்னா இன்றைக்கு வித்ததுதான் நாளைக்கு விற்க முடியாது, இது வேஸ்ட் ஆயிடும். அதனால இந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து காவல்துறையினாலும் 12 மணி 11:30 மணி வரைக்கும் நம்ம காய்கறி விடுவாங்க. இப்போ இங்க இருந்து ஒசூர்ல பெங்களூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இங்க நிப்பாட்டிட்டு நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில தான் கிளம்புவாங்க. இப்போ காலையில் கிளம்புவாங்க. அது வேற லோடு. 11 மணி வரை விட்டாலும் சரி, கர்நாடகா வந்தாலும் சரி, தமிழ்நாடு வந்தாலும் வண்டி வந்தாலும் சரி, கேரளா வண்டி வந்தாலும் சரி, 11:30 மணி வரைக்கும் விடுவாங்க வனத்துறை. காய்கறி வண்டி மட்டும், காய்கறி மட்டும் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கர்நாடக மாநில எல்லையில் இருக்கும் நிறைய வாகனங்கள்ங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. காலையில் 6 மணிக்கு தான் மற்ற வாகனங்கள் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுது. ஒரு 10:30 மணி வரைக்கும் காய்கறிகளுக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது, ஒரு தளர்வு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றபடி பருத்தியாக இருக்கட்டும், அத்தியாவசியமற்ற பொருட்கள், உடனே வீணாகாத பொருட்கள் எல்லாத்துக்கும் காலையில் 6 மணிக்கு மேலே தான் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இவங்க வந்து வாகனங்களை சாலையில் நிறுத்திட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டோ இல்லை படுத்து உறங்கியோ ஒரு காலையில் 6 மணி வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. வன விலங்குகளையும் காடுகளையும் பாதுகாத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறத எல்லா மாநில வனத்துறை மற்றும் காலநிலை மாற்றுத்துறையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் துறையாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனுடைய பயனாக இன்றைக்கி 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சுதந்திரமாக மலைகளில் வனவிலங்குகள் அப்படிங்கிறது உலா வந்துட்டு இருக்கு. அதோட இடத்துல நிச்சயமாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வனமகன்கள் presented by Riyasis Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.